தேர்தல் அரசியல் எனக்கு புதுசு இல்லை. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்தே தேர்தல் அரசியலை பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் இந்த தேர்தல் மாறுபட்ட தேர்தல். மக்கள் எங்களுக்கு அபரிதமான ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்பதில் மிகுந்த குறிப்பாக இருக்கிறார்கள் மக்கள். அதனால் எங்களுக்கு பலம் தான் அதிகரித்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தென்சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வரீங்க. மக்களோட எதிர்பார்ப்பா என்ன பார்க்குறீங்க? இல்லை, மக்கள் எதிர்பார்ப்பா முதல்ல அவங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரணும். பிரச்சனை வந்து அவங்க கூட வந்து நிற்கணும். செய்கிறமோ இல்லையோ அவங்கள தொடர்பில் இருக்கணும். அதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நேற்று கூட ஒரு பெரியவர் வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஓட்டு வாங்கிட்டு போயிடக்கூடாது, நீங்கள் வந்து வரணுன்னாரு. உடனே அந்த அம்மா கூட இருந்த அம்மா சொன்னாங்க, அப்படி போகிறதா இருந்தால் அவங்க ராஜ்பவனுக்குள்ளே இருந்திருப்பாங்களான்னு. இதுதான் மக்கள் திங்க் பண்ணுறாங்க. அதனால் நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். நிச்சயமாக இந்த தொகுதி வெற்றி பெறுவேன். இதற்கு 2 பேர் போட்டி போடுகிற 2 பேருமே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். வருங்காலத்தில் அவங்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். கிட்டத்தட்ட இப்போ வந்து 4.5 ஆண்டு காலமாக நேரடியாக மக்கள்கிட்ட தொடர்பு இல்லை, ஒரு பதவியில் இருந்துட்டீங்க. இப்போ மீண்டும் அந்த நேரடி அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த மக்களோட இடைவெளி எப்படி சரி பண்ண போகிறீங்க? இடைவெளியே எனக்கு இல்லைப்பா. நான் வந்து இன்றைக்கி என்னை விமர்சனம் செய்கிறவங்க தான் சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. இன்னொன்று, ஆளுநர்கள் சொந்த மாநிலத்துக்கு போனாலும் ராஜ்பவனில் இருக்கலாம் அப்படின்னு உரிமை இருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட நான் ராஜ்பவன் போனது கிடையாது. என் வீட்டில் தான் இருப்பேன். விருகம்பாக்கத்தில் அந்த பகுதி மக்களோட தொடர்பில் தான் இருந்தேன். 40 ஆண்டு காலமாக நான் தென்சென்னை வாசி. அதனால் எனக்கு இடைவெளி எதுவுமே கிடையாது. நிச்சயமாக மக்களுக்கு தொடர்போடு தான் இருக்கிறேன். மேடம், இப்போ மோடி தொடர்ச்சியாக 4 தினம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. எந்த அளவுக்கு இது வந்து பாஜக ஓட்டா மாறும்னு எதிர்பார்க்குறேன்? நிச்சயமாக ஓட்டா மாறும். நீங்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் கூட்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. மக்கள் அபரிதமான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். தம்பி அண்ணாமலையின் பாத யாத்திரையும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். தென்சென்னையில் தாமரை மலர்வதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குங்க? ஒரு வேட்பாளர் பிரகாசமாக இருக்குப்பா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. நிச்சயமாக தாமரை மலரும், மக்களின் வாழ்வு மலரும். கடைசி முறைகள் மீண்டும் வந்து அக்காவா தமிழிசையாக வந்திருக்கிறீங்க. இது தமிழிசை ரிட்டர்ன்ஸ்னு பார்க்குறதா, தமிழிசை 2.0 எப்படி வேணாலும் பார்க்கலாம். தமிழிசை அக்கா வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, விரும்பி வந்துட்டேன்னு சொல்லு.